பிலங்கி என கூறுகிறோம். மனிதன் சிந்தனை செய்வதற்குரியவன். சிந்திப்பது என்பது மனிதனுக்கு மட்டுமே உரியது. ஆனால் மனிதன் போதைக்கு அடிமையாகி தனது 6வது அறிவை அழித்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயனற்றமாக்கி விலங்கோடு ஒப்பாக ஆக்கி விடுகிறது. இந்த போதை பழக்கம், குடி பழக்கம், புகையிலை பழக்கம். போதைக்கு அடிமையாவதால் தன்னை ஒரு அரக்கன் போல் மாற்றிக் கொள்கிறான். தன்னுடைய தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக தன்னையும் தன்னை சார்ந்து உள்ளவர்களின் சந்தோஷத்தையும் அழிவு பாதைக்கு எடுத்து செல்கிறான் என்பதை மறந்து விடுகிறார்கள். அந்த அளவிற்கு இப்பழக்கம் அவர்களின் மூளையை அடிமையாக்கி வைத்துள்ளது. பெரியார், ராஜாஜி, காமராசர், காந்தியடிகள் போன்ற தலைவர்கள் மதுவிலக்கை அமல்படுத்த பாடுபட்டாலும் இன்றும் நம் நாட்டில் மதுவிலக்கை முற்றிலுமாக அமல்படுத்த முடியாது என்ற அவல நிலைமையில் தான் நாம் உள்ளோம். இதற்கு ஒரு சரியான தீர்வு என்னவென்றால் நாம் சிந்திக்க வேண்டும். போதை நமக்கு தேவையா? இதனால் ஏற்படும் நன்மை மற்றும் தீமையை சிந்தித்து செயல்பட வேண்டும். போதை பழக்கத்திற்கு ஆளாவதால் உணவு குழல், வாய் புற்றுநோய், சிறுநீரகம் செயலிழப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற நோய் தாக்கத்திற்கு உள்ளாகி இறுதியாக உயிரை பரிதாபமாக இழந்து விடுகிறார்கள் இந்த போதை பிரியர்கள். இதனால் எத்தனை குடும்பங்கள் தம் குடும்ப உறவுகளையும் குடும்ப வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அவ்வப்போது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நடவடிக்கைகளை கவனியுங்கள். தினமும் ஒரு அரை மணி நேரமாவது அவர்களிடம் செலவிடுங்கள். அப்பொழுதுதான் குழந்தைகள் உங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்பது இந்த சிறுவனின் அன்பான வேண்டுகோள். போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் நம்மை நாம் பாதுகாப்போம். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டு இந்நன்னாளில் மீட்டெடுப்போம் என்று உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். போதை பொருட்களை தவிர்த்து தன் உடல் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதுகாப்போம். மேலும் நல்லதை சிந்திப்போம், நல்லதையே பின்பற்றுவோம். போதை பொருள் எனும் அரக்கனை முற்றிலுமாக ஒழிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.